ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 4 முட்டையை தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அதை உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறமா நல்லா உரிச்சிட்டு சும்மா அதில் ஒரு 2-3 கீரல் போட்டு வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம கடைசியில் ஆட் பண்ணும்போது அதோடய மசாலாலாம் நல்லா பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஆனியன், 2 க்ரீன் சில்லி, 2 டொமேட்டோ, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 50 ml ஆயில் சேர்த்திக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கிறோம். இப்போது கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்திக்கலாம். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போட்டோம். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும், அதுக்காக கொஞ்சம் கிரேவியாக வரணும். அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மசாலா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தொக்கா வந்திருக்குன்னு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்திக்கலாம். எக் நல்லா சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒவ்வொரு எக்காக நம்ம திருப்பி போட போகிறோம். அப்போ தான் அந்த மசாலாவில் அந்த எக்கில் நல்லா படும். பாருங்கள் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் திருப்பி போட்டு எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இப்போது கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போது நம்ம எக் மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. செம்மையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.